ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான அழகான கதைய கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்பொரு காலத்துல மக்களோட வீடுகள்ல செய்யக்கூடிய அந்த சடங்குகளை செய்து மற்றும் பிரார்த்தனைகளை செய்து தன்னோட வாழ்க்கையை நடத்தி வந்தார் ஒரு பண்டிதர். ஒரு நாள் அவர் ஒரு சிறப்பு விழாவை நடத்துவதற்காக மன்னரோட அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார். வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பினாரு அந்த பண்டிதர். அப்ப மன்னர் கூப்பிடுறாரு, ஐயா பண்டிதரே, நீங்க ஒவ்வொரு நாளும் கடவுளை வணங்குறீங்க, எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு, அதற்கு நீங்க தான் பதில சொல்லணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பண்டிதரும், சொல்லுங்க ஐயா, நான் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப ராஜா கேக்குறாரு, கடவுள் எங்கே வசிக்கிறார், அவர் எந்த திசைய பாக்குறாரு, அவர் என்ன செய்ய முடியும், அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று கேட்டாராம். இந்த கேள்விகளை கேட்டு அந்த பண்டிதர் ஆச்சரியப்பட்டு பதில்களை கண்டுபிடிக்க எனக்கு 1 மாசம் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நாட்கள் கடந்து விட்டன. ஆனா அந்த பண்டிதரால சரியான பதில்களை கண்டுபிடிக்க முடியல. காலக்கெடு நெருங்க நெருங்க அவர் பதட்டமாகவும் சோகமாகவும் இருந்தாரு. தன்னோட தந்தைய பார்த்த அவருடைய மகன் அவரு முகம் கவலையோடு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட இளைய மகன் சின்ன பையன் அவர் கேக்குறாரு, அப்பா ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க, என்ன ஆச்சு சொல்லுங்கப்பா என்று. ராஜாவோட 3 கேள்விகளுக்கும் பண்டிதர் விளக்கம் கூறணும் அப்படின்ற அந்த சூழ்நிலையையும் அந்த கேள்வியையும் அந்த பையன் கிட்ட எடுத்து சொன்னாரு. இதற்கு எப்படி பதிலளிப்பதுன்னு எனக்கு தெரியலப்பா, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு, ஏன்னா அந்த காலக்கெடு முடிய போகுதுன்னு. அதற்கு அந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாதீங்கப்பா, ராஜாவோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன், ஆனா தயவு செய்து என்ன உங்களோட கூட்டிட்டு போங்க என்று கூறினான். மாதம் முடிந்ததும் பண்டிதர் தன்னோட மகனை அரண்மனைக்கு அழைத்து சென்றாரு. ராஜா தன்னுடைய 3 கேள்விகளையும் மீண்டும் கேட்டாரு. அரசே, விருந்தினரை முதல்ல கௌரவிப்பது தானே வழக்கம் இல்லையா என்று பையன் கேட்ட உடனே தன்னோட தவற உணர்ந்த மன்னர் தன்னோட உதவியாளர்களிடம் சிறுவனை மரியாதையுடன் நடத்தும்படி கட்டளையிட்டாரு. ஒரு கிண்ணத்துல பாலும் கொடுத்தாரு. சிறுவன் தன்னோட விரலால அந்த பாலை கிளறி அதை ஆர்வத்தோட பாத்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன செய்யற நீ என்று ராஜா கேட்டாரு. இல்ல, பால்ல தான் வெண்ணெய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அது எங்கன்னு தெரியலையே அப்படின்னு அந்த பையன் பதில் சொன்னான். அதற்கு ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்னப்பா இவ்வளோ வெகுளியா இருக்க, இல்லப்பா அது என்னன்னா வெண்ணெய் இருக்கு, ஆனா அந்த வெண்ணெய் கிடைக்கணும்னா பாலை தயிரா மாற்றி அதை நல்லா கடையணும் அப்படின்னு ராஜா பதில் சொன்னாராம். அதாங்க உங்களோட முதல் கேள்விக்கான பதிலு. பால்ல வெண்ணெய் இருப்பது போல கடவுள் ஒவ்வொரு உயிரினத்திலையும் வாழ்கிறாரு. ஆனா அவரை உணர ஒருவர் பக்தி, தியானம் மற்றும் ஒரு உண்மையான ஆசிரியரின் வழிகாட்டுதலின் மூலம் மனதை கலக்க வேண்டும், கடைய வேண்டும். அப்போதுதான் உள்ளே மறைந்திருக்கும் தெய்வீகத்தை அனுபவிக்க முடியும் என்று அந்த சிறுவன் பதிலளித்தான். இதை ராஜா கேட்ட உடனே அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதற்கப்புறமா தன்னோட 2வது கேள்வியை கேட்கிறாரு. கடவுள் எந்த திசையில பார்க்கிறாரு? உடனே தன்னோட பையில இருந்து ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து அதை எரிய செய்தான் அந்த சிறுவன். அது ஏற்றப்பட்டதும், இந்த வெளிச்சம் எந்த திசையில பிரகாசிக்குது என்று கேட்டான் அரசனிடம். அதோட ஒளி எங்கும் தம்பா பரவுது என்று ராஜா பதிலளித்தார். சரியாக சொன்னீங்க, கடவுளோட பார்வையும் இந்த ஒளிய போன்றதுதான். எல்லா திசைகள்லையும் சமமா அது பிரகாசிக்கும். அவர் எல்லோரையும் பாரபட்சம் இல்லாம பார்த்து ஒவ்வொருவருக்கும் அவங்களோட செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து தருகிறார், வெகுமதி அளிக்கிறார் என்று சொல்லி சிறுவன் புன்னகைத்தான். ராஜா தன்னுடைய சிந்தனையோடு தலையசைத்து, கடவுள் என்ன செய்ய முடியும் என்று தன்னோட இறுதி கேள்வியை கேட்டாரு. அதற்கு பதிலளிக்கணும்னா எனக்கு ஒரு நிபந்தனை என்று ராஜாவிடம் அந்த சிறுவன் கூறினான். என்ன நிபந்தனை சொல்லுப்பா, கண்டிப்பா அதை செய்யறேன்னு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இந்த இடத்துக்கு வாங்க, நான் உங்க இடத்துக்கு வரேன், நம்மளோட இடங்களை மாற்ற வேண்டும், நீங்க இங்க என்னோட இருக்கையில உட்காருங்க அப்படின்னு சொன்னா அந்த சிறுவன். நான் உங்களோட சிம்மாசனத்துல அமர்வேன் என்றும் பதிலளித்தான். மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்தோடையும் ராஜா ஒப்புக்கொண்டார். சிறுவன் என்ன பதில் சொல்ல போறான், தன்னோட 3வது கேள்வி என்றதற்காக சிறுவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து அந்த சிறுவன் சொல்லும் வார்த்தைக்காக அவனோட வாயவே பார்த்து கொண்டிருந்தார் அரசர். அரசே, இதுதான் பதில். கடவுள் ஒரு ஏழைய அரியணையில அமரவும் ஒரு ராஜாவை சாதாரண இடத்துல அமரவும் செய்ய முடியும். அவருடைய சக்தி அப்படிதான்.
இந்த பதிலை கேட்ட உடனே ராஜாக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஓடி வந்து அந்த சிறுவனை கட்டி அணைத்து கொண்டார். அந்த சிறுவனின் ஞானத்தை பாராட்டி அவரை தன்னோட அரச ஆலோசகராகவே நியமித்தார். கடவுள் ஒவ்வொரு உயிரினத்திலையும் வாழ்கிறாரு, அனைவரையும் சமமான கண்களால பார்க்கிறாரு. அவருடைய அந்த சக்திக்கு அளவே இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நொடியில கூட நம்மளை விட்டு பிரியாம எந்த சூழ்நிலையையும் அவரால் ஒரு நொடியிலையும் மாற்றக்கூடியவர். கடவுளை உண்மையாக உணர்தல் சடங்குகள் மூலம் அல்ல, மாறாக உண்மையான பக்தி, பணிவு மற்றும் தன்னலமற்ற சேவை மூலம்தான் வருகிறது என்பதை நாமும் உணர்ந்து, அதே போல இறைவனை உண்மையான பக்தியுடனும் தன்னலமற்ற சேவை மூலமும் நாம் அவரை உணர்வோம். ஓம் நம சிவாய. நன்றி.